ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். டாக்டர் ரேவதிக்கு இந்த மாதிரி மூளையில் இந்த மாதிரி ஒரு நினைவாற்றுதலை இழந்ததுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது. இப்போது அவங்க ஞாபக சக்தி இல்லாமல் இருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ரோகிணி கேட்குறாங்க, அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆனது கூட ஞாபகம் இருக்கா டாக்டர் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ நம்ம சந்திரகலா சும்மா இல்லாத நம்ம கார்த்தியை பற்றி மறுபடியும் தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, மாமா நான் உங்ககிட்ட சொல்கிறேனே நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கார்த்தி பையனால தான் இன்னைக்கு ரேவதி இந்த அளவுக்கு இருக்கா. அவன் மட்டும் அந்த பைக் மட்டும் ஆர்டர் பண்ணாமல் போயிருந்தா கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம ரேவதி நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்டுட்டு நம்ம ராஜராஜன், வாயமோடு, எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்க? நீ தான் எங்களுக்கு இருக்கிற பெரிய பிசாசே, தயவு செஞ்சு நீ எங்கன்னா ஒழிஞ்சு போயிட்டீங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நம்ம சந்திரகலா அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி ஒரே கவலையாகவே இருக்காங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, மாமா விடுங்க, இவங்களுக்கு எப்பவுமே கார்த்தி மாப்பிள்ளையை பற்றி இவங்க தப்பாக பேசுகிறதே இவங்களுக்கு வேலையாக போயிடுச்சு. இவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே புரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதி கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, ரேவதிக்கு நம்மள ஞாபகம் இருக்குமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஞாபகம் இருக்குமா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்றாங்க. அப்படி மட்டும் நம்ம ரேவதிக்கு நம்மள ஞாபகம் இல்லைன்னா ஒரு பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அது ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ரோகிணி கிட்ட சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ரேவதியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே ரேவதி போயிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ரொம்ப வலிக்குதா ரேவதி அப்படின்னும் போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரோகிணி ஞாபகம் இருக்குது, எல்லாருமே ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவை பார்த்து கேட்குறாங்க, சித்தி நீங்களும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா சந்திரகலாவை நம்ம ரேவதிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நம்ம சந்திரகலாவை இவங்க இந்த அளவுக்கு பாசத்தோடு கேட்குறாங்கன்னா அப்போ 2 வருஷத்துக்கு முன்ன நினைவு தான் நம்ம ரேவதிக்கு இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் ரேவதி, நான் உனக்கு அடிப்பட்டதுலேருந்து உன் கூடவே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவுக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுது. அப்போ இவளை என்ன வேணால் நம்ம பண்ணலாம், இதை வச்சு இவளை மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டேருந்து எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி, உனக்கு சரியாயிடுச்சா, நீ சரியாயிட்டினா போதும் எனக்கு, நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தியுமே ரொம்பவே ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ரேவதி கார்த்தியை பார்த்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரேவதி கார்த்தியை பார்த்து பேசவே இல்லை, மயிலை பார்த்து பேசுகிறாங்க. மயில் கேட்குறாங்க, ரேவதி உனக்கு சரியாயிடுச்சா, பரவாயில்லையா, உனக்கு ஏதாவது வழி இல்லை? ஆமாம்மாம்மா எனக்கு இருக்குது வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் எல்லாரையும் ஞாபகம் இருக்குது, நம்ம கார்த்தியை ஞாபகம் இல்லைன்ட்டு. இதனால் ரொம்பவே மனசு உடஞ்சி நம்ம கார்த்தி வெளியில் போயிடுறாங்க. உடனே ராஜராஜனும் நம்ம மயிலும் போகிறாங்க. அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க சகல, கண்டிப்பாக ரேவதி கூடிய சீக்கிரத்தில் மாறுவா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னுறாங்க. அப்போ தான் நம்ம டாக்டர் சொன்னது ஞாபகம் வருது, ரேவதியை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே அங்கே சொல்லிடுறாங்க. இதை வேற நம்ம சந்திரகலா உறுதிப்படுத்திக்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி கிட்ட அப்படி மீறி பேசினா என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு மூளை போட்டு ரொம்பவே குழப்புவாங்க. அப்போ ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கிரிட்டிக்கல் கட்டத்திலேருந்து தாண்டி வந்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி நாங்கள் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக அபாய கட்டத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் சந்திரகலா மனசில் நினைக்கிறாங்க, எப்பவுமே அவளுக்கு சரியாகக்கூடாது, இது எனக்கு ரொம்பவே கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நான் நினச்சி கண்டிப்பாக உன்னையும் அவளையும் நான் பிரிப்பேன்டா, உன்னை எவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க. அக்கா நீ பார்த்தியா டாக்டர் சொன்னதை, இப்போ நம்மளுக்கு கரெக்டான சான்ஸ் கண்டிப்பாக அவனை நம்ம வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும். அப்போதாங்க ரேவதிக்கு நம்ம நல்லபடியாக அவங்கள பார்த்துக்க முடியும். அவளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் பழைய ஞாபகத்தை பண்ணி நம்ம ரேவதிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுவான். அதனால் இவனை பற்றியான நிரப்பு நம்ம ரேவதிக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அக்கா நீ கூடிய சீக்கிரம் நம்ம ரேவதி மாறிடுவா, நம்ம நினச்ச மாதிரி அவருக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா இப்போவே நம்ம ரேவதிக்கு அடுத்த மாப்பிள்ளையை பார்க்கவே ஆரம்பிச்சிடறான்ற மாதிரியே பேசுகிறாங்களே. அப்போ இந்த
பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நம்ம ராஜா கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட இருக்கார். இத்தனை நாள் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். எல்லாருக்குமே நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடக்காமல் போகாது. கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கம்தான் இருப்பார். அவள் எவ்வளோ ஆசையாக உங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தா தெரியுங்களா? நீங்கள் அந்த பைக்கை ஓட்டணும், அவள் பின்னாடி உக்காந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டா. நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் வந்து சீக்கிரமாக சரியாயிட்டு இதே பைக்கில் நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக வெளியில் போகிறத நாங்களுமே பார்ப்போம். நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போனாலுமே பழசை வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, அது தானாக சரியாயிடும். இன்னும் 1 வாரத்தில் சரியாகலாம், இல்லை 2 வாரம் கூட ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி ரேவதிக்கு நீங்கள் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் சொல்கிற டைமில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு ஞாபகத்தை திரும்புறதுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ரேவதி கண்டிப்பாக சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்கு நம்ம ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு விஷயத்தை அதிரடியாக வந்து பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ராஜா கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வெளியிலேயே நில்லு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் தூக்கி அடிக்கிறாங்க. இனி வந்து இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது. சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, ரேவதி உண்மையிலே நீ நல்லா இருக்கணும்னு நீ நினச்சினா கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது. அவளுக்கு உன்னை பற்றின ஞாபகமே இருக்கவே கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு நீ போயிடு தயவு செஞ்சு அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சந்திரகலா கார்த்தியை பார்த்து ரொம்பவே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரன் சொன்ன வார்த்தைகளாம் நம்ம கார்த்தி அமைதியாக இருந்துட்டு ஒரே வார்த்தையில் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் ரேவதிக்கு எந்த விதத்துலேயும் எந்த நேரத்துலையும் வந்து தொந்தரவாக நான் இருக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது. நான் வந்து ரேவதிக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த மாட்டேன். அவகிட்ட போயிட்டு நான் தான் உன்னோட புருஷன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ரேவதிக்கு கடவுள் வந்து சரி பண்ணுவாருன்னு நான் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் ரேவதியை விட்டு மட்டும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியோட வார்த்தைக்கு எதிர் வார்த்தையாக நம்ம கார்த்தி பேசினதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வெளியில் போயிடு, இல்லைனா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி அதிரடியாக வந்து நம்ம சந்திரகலாவுக்கு பதில் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கு மேலே என் ரேவதி விஷயத்துலையும் என் விஷயத்துலையும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம சந்திரகலா கிட்ட ரொம்பவே வந்து சத்தமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ராஜராஜனும் நம்ம கார்த்திக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க ஈஸ்வரி, நீ இத்தனை நாள் பண்ணதுக்கு நான் இதனால் வாய் மூடிட்டு இருந்தேன்றதுக்காக நீ என்ன வேணா நீ தான் முடிவெடுக்கிறதுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிய? அந்த வீட்டில் நான் ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்கேன்றதே நீ மறந்துட்டு எல்லாத்துக்கும் நீயே முடிவெடுத்துட்டு இருக்க. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க தயாராக இல்லை. இப்போ இவர் தான் ரேவதியோட புருஷன், இவர் இந்த வீட்டில் தான் இருப்பார். அதை ரேவதிக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? நாளைக்கே அவன் நல்லா ஆகிட்டு எழுந்திரிச்சு வந்தானா உங்கள் மூஞ்சை எங்கே வச்சுப்பீங்க? நாளைக்கே ஏதாவது ஒரு பண்ணி ஏதாவது கல்யாணம் பண்ணணும், ஃபஸ்ட்டு மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இனி கனவுல நினச்சி கூட பார்க்காதீங்க. வாங்க மாப்பிள்ளை, யார் சொன்னாலும் சரி நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் நம்ம கார்த்தியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த நிமிஷத்தில் நம்ம சந்திராவை கார்த்தி அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதோடு நம்ம கார்த்தி பக்கம் சந்திரா வந்திருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம சந்திரா இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆட்டம் ஆட போகிறாங்க, நம்ம கார்த்தியோட ஆட்டத்தை நம்ம சந்திரகலாவும் இருந்து பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமே தான் நம்ம கார்த்தியோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் பேசின பேச்சை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி பழையபடி நம்ம ரேவதி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஞாபகம் அவளுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கல்யாண ஃபோட்டோவை ரூமில் மாட்டி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி பழையபடி டிரைவராக ஆக வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் நடக்குதுன்றதை இனி வரக்கூடிய எபிசோடில் நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.